ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் வெறும் 3 பொருள் தாங்க சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த 3 பொருளுமே பேபி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவும். இந்த சைஸ் அளவு வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு துண்டை எடுத்திருக்கேன். இதோட தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவு நேந்திரம் பழம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம். நேந்திரம் பழம் சேர்த்தா ரொம்ப நல்லது. இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக உதவுங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஏற்றபடி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இதை ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி நான் உருட்டி வச்சுக்கிறேன். அதாவது லட்டு மாதிரி. இந்த மாதிரி குட்டி லட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி மட்டும் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை சும்மா இந்த மாதிரி புரட்டி எடுக்க போகிறேன் நான். இந்த மாதிரி புரட்டி எடுத்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம் ஸ்நாக்காக. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 3 பொருளுமே குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக உதவும். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ஸ்நாக்கை நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் இனிப்பு சுவைக்காக வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சர்க்கரைவள்ளி கிழங்கு, வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பு சுவையே போதுமானது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.